வாட் இஸ் த ஈக்குவேஷன் ஃபார் நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன்? முதல்ல நியூட்டனோட செகண்ட் லா எதை பத்தி பேசுது அது தெரிஞ்சாதான் அந்த விதிக்கான நம்ம சமன்பாட்டை வந்து சொல்ல முடியும். முதல்ல அந்த விதி வந்து என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு சிம்பிளா லேர்ன் பண்ணிக்கலாம். இப்ப தள்ளுவண்டி இருக்கதா வந்து அசியூம் பண்ணிக்கங்க. அதாவது இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல தள்ளுவண்டி இருக்குல்ல, அந்த மாதிரி அதுல ஒரே ஒரு வந்து பெட்டி இருக்கு. இப்ப என்ன, இந்த தள்ளுவண்டி இந்த பெட்டி இருக்குனால என்ன, கண்டிப்பா அதுக்கு வந்து என்ன ஒரு நிறை இருக்கும். அதை நான் எம்முன்னு எடுத்துக்கிறேன். இந்த தள்ளுவண்டி என்ன பண்றதுன்னா இவர் வந்து இழுக்கிறாரு. இப்ப கண்டிப்பா என்ன ஆகும், இவர் இழுக்கும் போது இந்த தள்ளுவண்டி வந்து நகர ஆரம்பிக்கும். அப்ப இந்த தள்ளுவண்டி நகர என்ன சொல்லலாம், அக்சலரேட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த தள்ளுவண்டி நகருது, அக்சலரேட் ஆகுது. ஏன் அக்சலரேட் ஆகுது? இவரு இழுக்கிறதுனால. அந்த இழுக்கிறத என்ன சொல்லணும், ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒண்ணும் கிடையாது, ஒரு பொருள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகருதுன்னா அது எதனால மட்டும்தான் நகர்த்த முடியும், ஃபோர்ஸ்னால மட்டும்தான். அந்த ஃபோர்ஸை டிஃபைன் பண்ணி யாரு சொல்லியிருப்பானா, நியூட்டன் செகண்ட் லால சொல்லியிருப்பாரு, F ஈக்குவல் டு MA. இப்ப இந்த இடத்துல இது ஒரு பெட்டி இருக்குனால என்ன, கொஞ்சமா ஃபோர்ஸ் கொடுத்தா போதும், ஈஸியா அவர் இழுத்துடலாம். அது இங்க பாருங்களேன், 4 பெட்டி இருக்கு. அப்ப என்ன, கண்டிப்பா அதிகமான ஃபோர்ஸ் கொடுக்கணும். இதுல என்ன சொல்லுவாருன்னா, ஒரு பொருளோட நிறை வந்து எவ்வளவு இருக்கோ அந்த நிறைய பொறுத்தா என்னன்னா ஃபோர்ஸ் வந்து டிசைட் பண்ணப்படும். நிறை அதிகமா இருந்துச்சுன்னா அதிகமான ஃபோர்ஸ் தேவை, நிறை கம்மியா இருந்துச்சுன்னா கம்மியான ஃபோர்ஸ் தேவை. இதுதான் என்ன நியூட்டன் வந்து அவர் செகண்ட் லால வந்து சொல்றாரு. அப்ப என்ன சொல்லலாம், அந்த கேள்விக்கான ஆன்சர் பார்த்தோம், ஆப்ஷன் சி, F ஈக்குவல் டு MA.